வாழ்த்துறேன். மறுபடியும் உங்களை இந்த ஸ்ரீகன் பைபிள் இன்ஸ்டியூட்ல சந்திப்பது தேவனுடைய சுத்த கிருபை. அதுங்கிற எல்லாருக்கும் சொன்னப்பன் ஐயா உள்ளிட்ட எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்காக ஜெபித்த எல்லாருக்கும் நன்றி, விசாரித்த உங்களுக்கு நன்றி. கடந்த வாரத்தில் கொஞ்சம் சீக்கிரமாயிட்டேன். கர்த்தர் சுலமாக்கி நடுவில் நிறுத்தியிருக்கிறார். நாமத்துக்கு சோத்திரம். கொஞ்சம் தொண்டெல்லாம் சரியில்லை, அதுக்காக ஜாப் பண்ணிக்கீங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தொடர்ந்து சபை வரலாறு அதில் 7 சபைகள். அதில் முதலாம் சபை சபை எபேசு சபை. எபேசு சபைன்றது எபேசு சபை காலம் கிபி 100. இந்த காலகட்டத்தில் பைபிள் எப்படி கம்பைல் பண்ணி நம்ம கையில் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம். வைத்திருக்கிற பைபிள் அன்னைக்கு இந்த எபேசு சபை காலத்தில் இருந்த அந்தியோகிய சபையார், அது குறிப்பாக இக்னேஷியஸ் யாருன்னு பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தைகள் இடத்துல வர இடம் கூட அவனை தடைப்படாதீர்கள் சொல்லி சொன்னபோது வந்த குழந்தைகள் அவனும் ஒருத்தன். அவன் யோவானுடைய சீஷன், யோவானால் பயிற்சிக்கப்பட்டவன். கர்த்தர் அவனை கொண்டுதான் வந்து உலகம் ஃபுல்லாக பைபிள் பிரிண்டட் புக் கிடையாது, பிரிண்டிங் ப்ரெஸ் அது கிடையாது. பிரிண்டிங் ப்ரெஸ்ஸே 550 ஆண்டுகளாக தான் இருக்குது. அது ஒரு ஊழியக்காக தான் கண்டுபிடிச்சார். ஜெர்மன் நாட்டை சார்ந்த ஒரு ஊழியர் குடன்பர்க், அவர் தான் கண்டுபிடிச்சார். அந்த ப்ரெஸ்ஸை தான் இந்தியாவுக்கு கொண்டாந்தாங்க. கண்டுபிடித்து ஒரு 250 ஆண்டுகள் இந்தியாவுக்கு வந்துச்சு. கப்பலில் ஜெர்மன் நாட்டிலேருந்து வந்த சிகன் பால்க் அவர் கொண்டு தரங்கம்பாடியில் இந்தியாவிலே முதல் அச்சு இயந்திரம் அங்கே தான் நிறுவப்பட்டது. அதுவும் முதல் பைபிள் அச்சடிக்கப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் அதிகமாக அச்சடிக்கப்பட்டது பைபிள் தான். கதநாமத்துக்கு ஃபுல்லாக நிறைய பைபிள் அச்சடிக்கிறாங்க. சீனாக்காரன் பயங்கரமாக அச்சடிக்கிறான். அங்கே தான் பெரிய பைபிள் அச்சடிக்கிற பெரிய தொழில் அங்கே தான் இருக்குது. நம்ம சீப்பாக அடித்தலாம் எல்லாம். நம்ம தமிழ் பைபிளே போம் சீனாவில் தான் அச்சடிச்சிருந்தது. பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா பெங்களூரில் அவங்க அச்சடித்தார்கள். இப்போ இங்கே கட்டுப்படியாக சீனாக்காரன் சீப்பாக அடிச்சு தரான். உலகத்துக்கே பைபிள் அடிச்சு தரான். ஆனால் அவன் நாட்டுக்குள்ளே பைபிள் போக முடியாது. அவன் தான் அச்சடிச்சு கொடுக்குறான் வியாபாரத்துக்காக. சீனா உலகத்தில் அதிக கிறிஸ்துவர்கள் சீனா தான். 25 கோடிக்கு மேலே இருக்காங்க. அமெரிக்காவில் கூட இல்லை. பெரிய எழுப்புதல் அங்கே தான். பூமிக்கு அடியில் அந்த ரங்கமாய் மறைவிடத்தில் கர்த்தரை தொடர்ந்து கொள்கிறாங்க. அவனை மாதிரி மைக்கோ, இசைக்கருவியோ, ஸ்பீக்கர் பாக்ஸோ எதுவுமே கிடையாது. சத்தமின்றி பெரிய எழுப்புதல். காரணம் வார்த்தைகளை எல்லாம் மனப்பாடம் பண்ணுறோம், பைபிள் வாசிக்கிறோம். எழுப்புதல் கர்த்தருடைய வார்த்தைகள் தான். ஏன்னா வேதம் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தைகளை எம்மாவூர் சீசர்களை வேதம் சொன்னபோது அவர் இருதயம் கொழுந்து விட்டே இருந்துச்சு. பயங்கரமாக இருந்துச்சு. மூல பாஷை கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தீப்பிடிச்சி இருக்குது. கடைசியில் அக்கினியை போட வந்தேன். இந்த அக்கினி தான் பார்த்தேன். சீனாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி பேருக்கு மனப்பாடம் பைபிள் தெரியும். எப்படியும் ஒரு கோடிக்கு மேலே ஒரு செத்து போனாலும் உயிரோடு போனாலும் இருப்பான். விசுவாசி
1 கோடி பேர் ஒரு செத்து போனாலும் என் உயிரோடு எழுப்பியிருப்பாங்க. அவ்வளோ பெரிய கிரியைகளை நடந்து கொண்டிருக்க சைலண்டா வயலண்டா நடக்குது. எதனாமத்துக்கு சோதரம் அந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த தேசத்தை ரட்சிக்கணும். ஹல்லேலூயா. நான் இந்தியாவோட ஜனத்தொகை கிறிஸ்தவ ஜனத்தொகை தான் இருக்கு. இப்போ எபேசு சபை காலத்தில் தானே வேத புஸ்தகம் உலகங்கள் அனுப்பப்பட்டதுன்னு சொல்லி நம்ம போன வகுப்புல நான் பார்த்தோம். எபேசு அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீ வெறுக்கிறாய். இங்க நிக்கோலாய் லாய் மதம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அதை கர்த்தர் வெறுக்கிறார். கர்த்தரதை நிக்கலோ மதத்தை நான் வெறுக்கிறேன், நீங்களும் வெறுக்கிறீங்க அப்படின்னு ஒரு நல்ல சார்ட்ட சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. நான் வெறுக்கிற மாதிரி நீங்களும் வெறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எபேசு சபைக்கு ஒரு நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. இந்த நிக்கலோ மதம்னா என்ன? பைபிள் நிக்கலோ மதம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலர் 6:3. அப்புறம் 5ஆம் வசனம். அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாய் நிறைந்தவனாகிய ஸ்தேவானை, பிலிப்பை, பிரகோர், நிக்கனோர், தீமோன், பர்மனாவை, அந்தியோகியா பட்டணத்தை சாதனிக்கிறோம். இப்படி 7 பேரை கர்த்தர் தெரிந்து கொள்ள சொல்றார். 7 பேரை இப்படிப்பட்ட ஆட்கள் அவங்களை குறித்து வேதம் சொல்லுது. விசுவாசம் பரிசுத்த ஆவி நிறைந்தவர்கள். எதுக்குன்னா அன்னைக்கு ஆதி திருச்சபை மிகப்பெரிய சபை, ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் இருக்காங்க. அந்த சபையில ஏழை விதவைகளை தங்க வச்சு அவங்கள பராமரிக்கிறாங்க. இன்னைக்கு சிபிஎஸ் சபையில் ஏழை விதவை தங்க வைக்கிறாங்க தெரியல. இது ஏழை விதவைகள் அவங்கள தங்க வச்சு சபையில் அவங்கள பராமரிக்கிறாங்க. மிகப்பெரிய சபை. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை வருது. சபையில் வந்த முதல் பிரச்சனை தான், ஃபஸ்ட்டு பிரச்சனை. சபைக்குள்ளே வந்த ஆதி திருச்சபையில் வந்த முதல் பிரச்சனை என்னன்னா இந்த பிரச்சனை தான். எல்லாருக்கும் தெரிந்த பிரச்சனை. கிரேக்க மொழி பேசுகிற, இவரை மொழி பேசுகிற விதவைகள் அவர்களுக்குள்ளே பட்சபாதம் பார்க்கிறார்கள் சாப்பாடு விஷயத்தில் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுதுகிறது. இவரே மொழி பேசுகிற விதவைனா நல்ல சாப்பாடு, கிரேக்க மொழி பேசுகிற விதவைனா வெறும் குழம்பு, சிக்கன் பீஸ் கிடையாது, மட்டன் பீஸ் கிடையாது. இங்கே பிரியாணி போட்ட இவங்களுக்கு நல்ல லெக் பீஸ், அவங்களுக்கு வெறும் குஸ்கா. இதுதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை. என்ன வருது? சாப்பாட்டில் ஏன் சண்டை வருது? சபைக்கு ஆதி திருச்சபைக்கு வர முதல் பிரச்சனை, சபைக்குள்ள வர முதல் பிரச்சனை மொழி பாகுபாடு. அதனால தான் மொழி, யூத மொழி, இவரே மொழி, கிரேக்க மொழி பேசுகிறது ஏன் மொழி பிரிவினை. இன்னைக்கு சபை அப்படிதான் இருக்கு. பெரிய சபையில் அடிச்சுக்கிறது, ஒன்று ஜாதியின் பேரில் அடிச்சுக்கிறான், இல்லை மொழியின் பேரில் அடிச்சுக்கிறான். கரெக்டா? அவ்வளோ பெரிய சபை சாந்தம் சர்ச்சு, தோமா நம்ம மிஷினரி அப்போஸ்தலர் தோமா கடற்கரை நடக்கப்படும். ஒரே அடிதடி சண்டை, ஒரே அடிதடி. செய்தியெல்லாம்
பார்த்துருப்பீங்க. என்னன்னு பார்த்தா இருமொழி பேசுகிறவர்களுடைய சண்டை, தமிழ் மொழி அப்புறம் மலையாள மொழி பேசுகிறவருடைய சண்டை. சபைகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சண்டை நடக்குது. ஆனால் ஆரம்பத்தில் ஒரு மிகப்பெரிய சபையில் ஆரம்ப நாட்களில் உடன் ஊழியராக இருந்தபோது கூட ரொம்ப அனுபவம் மிகுந்த ஒரு சபை, மிகப்பெரிய சபை, ஆயிரக்கணக்கான உறுப்பினர் கொண்ட சபை. அங்கே என்ன பிரச்சனைனா ஜாதி பிரச்சனை. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை அன்னைக்கே தொடங்கிட்டு கத்தராமத்துக்கு சோத்திரம். அப்போ இந்த இனம் ஆதிக்கம் அதிகமாக ஆட்கள் இருக்காங்க, அவங்க ஆதிக்கம் செலுத்துறாங்க. எல்லா இடங்களையும் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது சபைக்குள்ள. இங்கே அப்படிதான் மொழி ரீதியாக பிரச்சனை. உடனே அப்போ சில என்ன சொல்றாங்க, எப்பா 4 வசனம், நாங்களும் ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்தில் இடைவிடாமல் தரித்திருப்போம். அதனால 2ஆம் வசனம், அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி இல்லை. நாங்கள் இந்த பஞ்சாயத்தில் தலையிட, நாங்கள் ஊழியம் செய்யணும். அதனால நாங்கள் ஒரு 7 ஆட்களை நியமிச்சிடறோம். எதுக்கு? பந்தி விசாரிப்புக்கு, பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். இதில் எல்லாருக்கும் ஈக்குவலாக லெக் பீஸு பிரியாணி எல்லாம் கரெக்டாக கிடைக்குதா அப்படின்றதுக்காக ஒரு 7 பேரை போட்டாங்க. அது எப்படி போட்டாங்க? சாதாரண நாட்களில் போடல. சபைக்குள்ள அப்போ பொறுப்புக்கு வரணும், பந்தி விசாரிப்பு பொறுப்புக்கு வரணும். எப்படி இருக்குமா? விசுவாசம் உள்ளவனும், அப்புறம் பரிசுத்தாவி நிறைந்தவன். பரிசுத்தாவி நிரம்பி இருக்கிற ஆட்கள் தான் பந்தி விசாரிப்பே போட்டாங்க. இன்னைக்கு சபை எப்படி இருக்கு? சபையில் சில பழைய பாரம்பரிய சபைகள் கமிட்டி எல்லாம் வச்சிருக்காங்க. அதில் தலைவர் அவர்கள், செயலாளர் அவர்கள், பொருளாளர்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்தாய் பெற்றவனா இல்லை. அதான் இன்னைக்கு சபைகள் சீரழிந்து கொண்டிருக்கு. அதனால தான் சொல்றாரு, நம்ம நவத்துக்கு சபை காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அனலும் இல்லை குழுவணும், வாந்தி போடி போடுவேன். நம்மளை தூணு துப்புற நிலை தான் இருக்கும். கர்த்தர் நம்மளை என்ன சொல்றாரு? உங்களை துப்பிடுவாங்க, வாந்தி பண்ணிடுறேன். அனல் இல்லை குளிர் இல்லைன்ற அந்த காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். இப்போ இதுல ஒருத்தன் சொல்லப்பட்டிருக்கு, 7 பேர்ல ஒருத்தன் அந்தியோகிய பட்டணத்தானாகிய நிக்கோலோவை தெரிந்து கொண்டார்கள். அவர்களை அப்போஸ்தலர் முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபமணி அவரை கை வைத்தார்கள். தலையில கை வச்சு அப்போஸ்தலர் ஜெபமணி தான் இந்த 7 பேரை நியமிக்கிறாங்க. அதுல ஸ்தேவான் ஒருத்தன், பிலிப் ஒருத்தன், அந்தியோ, அப்புறம் நிக்கோலோ ஒருத்தன். இன்னும் நிறைய பேர் இருக்கு. 4-7 பேர் மொத்தம். பிலிப்பை குறித்து நம்ம பெரிய ஆய்வுலாம் செய்தோம், பெரிய ஊழியம் செய்தான். புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தனை பறந்து போக வச்சாருன்னா அவன் தான். பழைய ஏற்பாட்டில் எலியா, புதிய ஏற்பாட்டில் பிலிப்பு. அவனுடைய பிள்ளைகள்லாம் தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். ஒரு எத்தியோப்பிய அமைச்சரை ரட்சிக்கப்பட்டான். அப்போ பெரிய ஊழியம் செய்தான் பிலிப்பு. சேவான் ஃபர்ஸ்ட் அவன் தான் ஊழியம் செய்தான். சேவான் யாரால் கொல்லப்படுகிறார்? ஒரு பெரிய ரவுடி ஒருத்தன் உண்டு பைபிள். யார் அந்த ரவுடி? ஒரு பெரிய ரவுடிங்க. அந்த மாதிரி ரவுடிலாம் இப்போ பார்க்க முடியும். பல கொலை பண்ணிட்டான். பாவிலும் பிரதான பாவி. எங்கே போனால் ஆளை போட்டு சொல்லிடுவோம். ஊழியக்காரனை கொன்றுவான், விசுவாசியை கொன்றுவான், பல கொலை செஞ்சானே, ரத்தம் செஞ்சானே. அவன் தாங்க பெரிய ரவுடி. நிறைய பேர் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. கர்த்தர் அவனை வச்சுட்டான். அதான் பெரிய சாட்சி. பவுல் மாதிரிலாம் பவுல் வரலாறு முதல்ல பயங்கரம். ரத்த கரை படைந்த கரை. அதெல்லாம் சொல்கிறான், பாவியிலும் பிரதான பாவி தான். அதான் சொன்னான். யாராவது யாரும் ரத்த செஞ்சலை. அதனால்தான் யாரும் சேர்க்கலை. அப்போ சில கூட டவுட் போட்டு இவனுக்கிட்டே சேர்க்கல. பரணமாக ஒரு ஆள் தான் அவனை என்கரேஜ் பண்ணி கொண்டான். கதநாமத்துக்கு சோத்திரம். அப்போ சேவான் வந்து பவுல் தலைமையில் அவன் கொல்லப்படுகிறான். நிக்கோலோவை போய் ஊழியம் செய்கிறான். நல்லா ஊழியம் செய்கிறான் நிக்கோலோ. நீங்கள் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவ வரலாறு நீங்கள் எடுத்து வாசிங்கன்னா அதிக கூட்டம் யாருக்கு வந்ததுன்னா நிக்கோலோ தான் வந்துச்சு. நம்ம ஒருத்தர் எப்படி பெரிய ஊழியக்காரன் நம்ம கணக்கு வச்சிருக்கோம், அவருக்கு நிறைய கூட்டம் வரணும். நிறைய கூட்டம் வந்து அவர்
ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி யோசிக்கிறாங்க. ஜெபம் பண்ணுங்க, பார்த்துட்டு ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிறது தான். ஆண்டவர் சொன்னா தேசங்களுக்காக, ராஜ்யங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் காலையில் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து முடித்த பிறகு நான் நியூஸ் கேட்பேன். அப்போ ஜெபம் பண்ணுறேன் ஒவ்வொரு காரியத்துக்காக. நம்ம ஜெபிக்க சொல்லியிருக்காருல ஆண்டவர், சரியா? அதனால் அதை பாருங்கள். டிவியில் நியூஸ்லாம் போடுறேன். எத்தனாமத்துக்கு சொத்துறோம். போலே பாபாவுக்கு வர கூட்டம் யாருக்கும் வரல. அதோட பெரிய 80,000 வருவார் அப்படின்னு சொல்லி போலீஸ் அனுமதி வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் பெரிய காவல் போடு. ஆனால் எவ்வளோ 3 மடங்கு கூட்டம் இருந்துச்சு. நம்மளால் ஒரு 25,000 பேர் சேர்த்துட்டு அவன் பண்ணுற லூட்டி. அதுக்கு ஒரு 6 கோடி ரூபா செலவு பண்ணுறான். விளம்பரத்து பஸ்ஸு ஃபுல்லாக விளம்பரம் போடுறான், டெலிவிஷனில் விளம்பரம் போடுறான். ஆனால் நிக்கலோவுக்கு தான் அன்றைக்கி பெரிய கூட்டம். பேதுருவை விட யோவானை விட பவுலை விட மிகப்பெரிய கூட்டம் வந்தது நிக்கலோ தான். நீங்கள் முதல் நூற்றாண்டு அது சபை வரலாறு, முதல் நூற்றாண்டு வரலாறு என்ன சொல்லுது? அன்னைக்கு பெரிய ஊழியக்கார் யாருன்னா நிக்கலோ தான். அப்படிதான் வந்து வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்காங்க. ஹிப்போலிட்டஸ், அதுக்கப்புறம் எஸ்யூபிஎஸ் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். அன்னைக்கு உலகத்தில் பெரிய ஊழியக்காரன் யாரு? நிக்கலோ. அம்மான்னு சொல்லணும். இவ்வளோ கூட்டம் வந்து நீ இருக்கிய அவன் மைக்கை முடிச்சுட்டு ஒரு 3 சினிமா பாட்டு பாடுற ஒரு கூட்டம் வந்து நீ உட்காந்து வந்து பக்தி பாட்டு பாடுறிய. சினிமா பாட்டு பாடுற சமனா இருக்கு. செம்ம கூட்டம் டான்ஸ்லாம் போடலாம். சினிமா பாட்டு பாடு நம்மளை பார்த்து கேட்குறாங்க, உனக்கு ஆளாக வருது, தப்பு தப்பாக பேசுகிறான், கூட்டம் வருது. நீ சத்தியத்தை பேசுற உனக்கு ஆள் வர மாட்டேங்குது. நீ சத்தியத்தை பேசுனா ஆள் உனக்கு, நீ விரோதி ஆகிருக்கிய. கத்தனாமத்துக்கு சோத்திரம். இங்கே நிக்கலோ முதல் நூற்றாண்டில் மிகப்பெரிய ஊழியக்காரன் என்று எல்லா வரலாற்று ஆசிரியர் எழுதி வைத்திருக்கிறாங்க. நீங்கள் ஆன்லைனில் கூட தேடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன் ஹிஸ்ட்ரின்னு தேடிங்கன்னா பெரிய ஊழியக்காரன் அவன் தான். இங்கே போனாலும் 10 லட்சம் பேர் கூடினாங்க. எவ்வளோ பேர் கூடினாங்க? 10 lakh. அதுவும் ஒரு மாநாடு ஒன்று தலைவர் நடத்துவார் வருஷம். அன்பின் விருந்து, லவ் ஃபீஸ்ட். அதுக்கு வர பாருங்க கூட்டம். புக்கிங் முன்னாடியே புக் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே புக் பண்ணணும். அட்வான்ஸ் புக் பண்ணால் தான் அது உள்ளே வர முடியும். அப்படின்னா பெரும் கூட்டம் நிக்கலோவுக்கு வந்துச்சு. ஆனால் வேதம் சொல்லுதுங்க, நிக்கலோவை கர்த்தர் அங்கீகரிக்கிற ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு ஊழியக்காரனாக, ஒரு தேவ பிள்ளை அங்கீகரிக்கல. ஆண்டவருக்கு என்ன சொல்றாங்க பார்த்து, யார மதம்யா? நிக்கலோ யாரு? யார மதம்? அவன் கிறிஸ்தவன் கிடையாது, அவன் வேற மதம். அந்த மதத்தை நான் வெறுக்கிறேன். நிக்கலோவையும் அவங்க சார்ந்த கூட்டத்தையும் நான் வெறுக்கிறேன். நீ வெறுக்கிற அதே மாதிரி நானும் நான் வெறுக்கிற மாதிரி நீ வெறுக்கிற அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்றார்? இங்கே பாராட்டுகிறார். கர்த்தநாமத்துக்கு சோத்திரம். இந்த நிக்கலோ பார்த்தீங்கன்னா அவன் அந்தியோகியா பட்டணத்தை சார்ந்தவன். அந்தியோகியா முதல்வன் கிறிஸ்தவர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டாங்க. இந்த வரலாறுலாம் நம்ம எடுத்தோம். அந்தியோகிய சபை மிகப்பெரிய சபை. இந்த சபையில தான் பைபிள் எல்லா இடத்துக்கும் போச்சுன்னு பார்த்தோம். அந்த சபை நிக்கலோ கொஞ்ச காலம் ஊழியம் செய்தாங்க. நல்லா ஊழியம் செய்தாங்க. திடீர்னு அவனுக்கு இடையில பாதை மாறி போனான். வழி விலகி போயிட்டான். ஏன்னா அது அதாவது புகழ். ஒரு மனுஷனுக்கு பெரிய போதை என்னது? புகழ். அதுக்கப்புறம் பணம், அதுக்கப்புறம் பெரிய கூட்டம். ஆயிடுச்சு. வெற்றி என்பது நாம் எதை நினைக்கிறோம்? வெறும் புகழ் அடையணும், கையில் நிறைய பணம் இருக்கணும், பெரிய கட்டடம் கட்டணும், பெரிய கூட்டம் இருக்கணும், அதுதான் வெற்றி நம்ம நினைக்கிறோம். ஏன் நம்ம நினைக்கிறோம்? நமக்கு முன்னாடி இருந்தால் அப்படிதான் சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. இதையே வெற்றி. நம்மளை சுற்றி இருக்கவங்க தான் சொல்கிறான் அதான் வெற்றி. நம்ம வீட்டால் தான் சொல்கிறாங்க, நம்ம சபையால் தான் சொல்கிறாங்க. ஆளே இல்லாதவங்களை வெற்றி பெற்றவங்க யாரும் சொல்றதே இல்லை. யோவான் சாங்கெல்லாம் சின்ன கூட்டத்தில் தான் டான்ஸ் ஆடுதான். அவனுக்கு போட ட்ரெஸ்ஸு கிடையாது. அவன்
அவன் என்ன பண்ணுதான், ஒட்டகம் செத்து போன ஒட்டகம் பாருங்க, அந்த ஒட்டகத்தை வந்து ஒரு அது தோலை எடுத்து ஒரு ட்ரெஸ் போட்டுட்டான் முடியோட, அந்த முடியை கூட க்ளீன் பண்ணி கொடுத்த ஆள் இல்லை. அவன் சாப்பிட்டதுலாம் தேனும். அவனுக்கு அப்பம் கிட்டு தர ஆறில் யோவான சாணனை குறித்து புரோட்டோ எவாஞ்சலியம்னு ஒரு யாக்கோபு எழுதின சுயசரிதம். யாக்கோபு யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சொந்த சகோதரர். கன்னியா இருக்கும்போது ஆண்டவர் பிறந்தார். அதுக்கப்புறம் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த யாக்கோபு அவன் தான் முதல் நிருபம் எழுதினான். அவன் தன்னுடைய சுயசரிதை எழுதியிருக்கிறான். அந்த எகிப்தில் 1952 கண்டுபிடிச்சிருக்கேன். நம்ம அதெல்லாம் ஆய்வு செஞ்சிருக்கோம். அது அந்த கைப்பிரதி இப்போ எங்கே இருக்குன்னா, எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஞாபக சக்தி கரெக்டானு பார்ப்போம். இப்போ அது எங்கே இருக்கு அந்த புஸ்தகம்? அவனுடைய கைப்பிரதி, அவன் சொந்த அவன் எழுதின சுயசரிதை சுவிட்சர்லாண்டில் இருக்க ஜெனிவா நகரில் போல்டர் என்கிற மியூசியத்தில் இருக்கு. போல்மர் என்கிற மியூசியத்தில் இருக்கு. அந்த சுயசரிதை நூலில் யோவான் சாணை குறித்து சொல்லப்படும். அவங்க அப்பா பெரிய ஊழியக்கார ஆசாரிய சகரியா பரிசுத்த மகா பரிசுத்த போய் ஊழியர் செய்யும்போது யாரை தரிசிச்சாரு? தேவதனை பார்த்தாரு. அப்படி தேவதன் கர்த்தர் தேவதனை பேசி பிறந்தவன்னா யோவான் சாணை ஆசாரியர். நல்ல பெரிய ஸ்டேட்டஸ் உள்ள குடும்பம் தான், பெரிய விஷயம் ஆசாரியன்றது. அந்த மகாபரிசலத்துக்கு போனா ஒரு பெரிய ஆசாரி, அவன் பெரிய ஆசாரியன், பெரிய ஊழியக்காரன் விட்டு மகன். அவனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, பண கஷ்டம்லாம் கிடையாது. 18 வயசு வரைக்கும் அவங்க அப்பா உயிரோடு இருந்தார், சேர்ந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த எஸ்என்ஏ என்கிற அந்த இயக்கத்தாரோடு சேர்ந்தார். அங்கே போய் கிடந்தார். அவருக்கு அப்பம் சொல்லிட்டு தர ஆள் இல்லை. அவர் திருமணம் பண்ணிக்கல. கூட பிறந்தவங்க யாருமே இல்லை. அவருக்கு அங்கி கொடுக்க ஆள் இல்லை. ஏன்னா காட்டுக்குள்ள கிடந்தார். இந்த எஸ்என்ஏ இந்த குரூப் அப்படிதான் இங்கே இருப்பாங்க. எஸ்என்ஏ அவங்க பேர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உபவாசம் இருப்பாங்க, கல்யாணம் கட்டிக்க மாட்டாங்க, ஏதாவது தேவையான சாப்பிடுவாங்க. அவங்க உட்காந்து ஊழியம் செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த பைபிள் தோல் சொல்லி 2 வருஷத்துக்கு கட்டுறோம், அது காப்பி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி 40 பக்கம் உட்காந்து எழுதணும். இன்னைக்கு பேனால 40 பக்கம் எழுதுறது ஈஸி. அன்னைக்கு அப்படி இல்லை. பேப்பர் அரைச்சி அதை ஒரு இலையை அரைச்சி செடியை அரைச்சி பேப்பர் மாதிரி செஞ்சு தொட்டு எழுதணும். இன்னைக்கு ஒரு 40 பக்கம் இப்போவே எழுதுங்க முடியாது. இன்னைக்கு எழுதலாம் நம்ம ஆள் வந்துட்டான். 4 பக்கம் கூட எழுத மாட்டான். ஸ்கூல் பிள்ளைங்களாம் நாங்கள் எங்கள் காலத்தில் எழுதுன மாதிரிலாம் இன்னைக்கு ஸ்கூல் பிள்ளைங்க எழுதலாம் தெரில. புக்கே வாங்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு எல்லாம் ஆன்லைனில் படிச்சுக்கிறான். புக்கே தேவையில்லை. இப்போ ஆயிடுச்சு. எத்தனாவதுங்க ஒரு கணக்கு வீட்டில் சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுது, ஒரு 2வது படிக்கிற பையன் அந்த ஸ்கூலில் மிஸ் கணக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, வீட்டு பாடம் கொடுக்குறாங்க. அவன் என்ன பண்ணுறான், அப்படியே கூகுளில் போடுறான், அது அவனுக்கு ஆன்சர் கொடுத்துடும். இன்னைக்கு அதோட டெக்னாலஜி அவனுக்கு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு, அது வாட்ஸ்அப்பில் இருக்கு, எல்லாத்துலேயும் இருக்கு. அது நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கும். என்ன கேள்வி கேட்டாலும் அது ஒரு பதிலை கொண்டு தந்துடும். ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்ம பையங்க ஸ்கூல்லேயும் படிக்க மாட்டான், வீட்லேயும் எதிராக வர மாட்டான். ஹோம்ஒர்க்கு அதுவும் இப்போ ஃபாண்ட்லாம் கையெழுத்து மாதிரி வந்துச்சு. கையெழுத்து மாதிரி ஃபாண்ட் ஆயிடுச்சு. அப்படியே அதை கையெழுத்து ஃபாண்டாக மாற்றி ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு போய் கொடுத்துடலாம். ஹோம்ஒர்க் எழுதிட்டேன், எழுதுறது இல்லை. அன்றைக்கி 40 பக்கம் எழுதுனாங்க. அவங்க கையை தொட்டு அந்த இயக்கத்தோடு சேர்ந்துட்டான். எஸ்என்ஐ கூட்டம் சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் அவங்க கூட தான் இருந்தான். அப்புறம் ஊழியத்தை வந்தால் முதல் ஞானஸ்தானம் என்பதை இந்த உலகத்துக்கு கத்தர் அவன் மூலம் தான் கொண்டாந்தான். மேசியாவுக்கு ஆண்டவராகிய இயேசு வழியை ஆயத்தம் பண்ணினான்னு அவன் தான். வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் ஏசாயத்துக்கு சொல்லப்பட்ட இந்த வனாந்தரத்தில் கூப்பிட சத்தம் அவன் தான். அவனை தான் பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தில் பிறந்த ஆதாமிலிருந்து யோவான் சாணை வரைக்கும் பிறந்த ஆட்களில் தலை சிறந்தவன், த பெஸ்ட் யாருன்னா, வெற்றி பெற்றவன் யாருன்னா யோவான் சாணை தான் சொன்னார். கர்த்தர் வெற்றியை வேற மாதிரி பார்க்க, ட்ரெஸ் இல்லாமல் ஒட்டகம் வாயில அந்த தோலை போத்திக்கிட்டு இதை வெட்டுக்களை தின்ட்டு தேனை சாப்பிட்டுட்டு ஒருத்தன்
எப்படி இருந்திருப்பான்? தாடி இணையமா இருந்திருப்பான். மகன் நல்லா ஸ்டைலாக இருந்திருப்பானா? இல்லை. நான் கர்த்தர் இவன் தான் பெரிய வெற்றி பெற்றவன் சொல்றேன். நீங்க எபிரேயர் 11 வெற்றி பெற்றவர்கள் சரித்திரம் இருக்கு. நம்ம யோனா இல்லை, ஒரே பிரசனத்தில் 10 லட்சம் பேர் ரசிக்கப்பட்டான். யோனாந்திர அவங்க மாதிரி ஒரு ஊழியக்காரன் இல்லை. ஆனால் அதில் யார் இருக்கா? நோவா இருக்காரு. நோவா 100 வருஷம் பிரசவம் பண்ணி ஒரு ஆள் கூட ரசிக்கப்படல. அவங்க வீட்டில் அந்த 7 பேர் மாத்திரம் ரசிக்கப்பட்டாங்க, வீட்டார் ரசிக்கப்பட்டாங்க. அப்போ கர்த்தர் வெற்றியை வேற மாதிரி பார்க்குற, அந்த நிக்கலோ வேற மாதிரி பார்த்ததுனால வழி விலகி போயிடுச்சான். கதிராமத்துக்கு சோத்திரம். இந்த நிக்கலோ வந்து ஒரு இயக்கம் வச்சிருந்தான், ஒரு ஊழியம் வச்சிருந்தான். அதுதான் வேதம் சொல்லுது, நிக்கலோ மதத்தான், நிக்கலோ மதத்தான் என்று வேதம் சொல்லுது. நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய வரலாற்று ஆசிரியர் குறித்து எழுதியிருக்காங்க. ஏன் வந்து ஆண்டவர் அவனை நிக்கலோ மதன்னு சொல்றாரு? அவனுக்கு தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய ராஜ்யத்தை சார்ந்தவன் கிறிஸ்தவனை ஏன் ஏற்றுக்கொள்ளல? நீங்க பார்த்தீங்கன்னா எபிஃபேனஸ் என்கிற எபிஃபேனஸ் ஒரு வரலாற்று ஆசிரியர் அவர் எழுதுறார். வரலாற்று ஆசிரியர் என்ன பண்றான்? அன்பின் விருந்துன்னு நடத்தலாம். நீங்க பைபிளை பார்த்தீங்கன்னா அன்பின் விருந்த வந்து வேதம் பயங்கரமா இங்கே கடிந்து கொள்றத பார்க்கிறோம். நீங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா அன்பின் விருந்தை குறித்து யூதால இருக்கும். யூதா 1:12 வாசிங்க. அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து பயமின்றி விருந்துண்டு தங்களை தாங்களே வைத்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடிக்கொண்டு போகிற தண்ணீரற்ற தயாரும் வேறற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரமாய் இருக்கிறாங்க. யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்க? அன்பின் விருந்து குறித்து சொல்ல. அவங்க மார்க்கம் தப்பின நட்சத்திரம். அவர்கள் வந்து ஒன்றுக்கு பயங்கரமான ஆட்கள், பெரிய பாவி என்று நீங்க சொல்லுங்க. யாரை குறித்து அன்பின் விருந்து நீங்க சொல்லப்பட்டிருக்கா? இந்த நிக்கலோ தான். நிக்கலோ என்ன பண்ணா, அன்பின் விருந்துன்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கங்கே போய் ஒரு பகுதிக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை அன்பின் விருந்துன்னு ஒரு ஃபுல் டே ப்ரோக்ராம் நடத்துகிறோம். யோவானும் அதை வந்து கடிந்து கொள்கிறார். யோவான் எழுதின நிருபத்தில் இருக்கு. பேதுரு அதில் வந்து அதுக்கு எடுத்து நிற்கிறார். கத்திராமத்துக்கு கத்திர அவங்க மூலமாய் வந்து வேத புஸ்தகத்திலே அவங்க கடிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். யூதாவும் அதை கடிந்து கொள்றான். யூதாவும் பயங்கரமாக சொல்றான், மார்க்கம் தப்புன அவர்கள் நட்சத்திரமா இருக்கிறாங்க. இவர்கள் என்ன செய்தார்கள்? எபிஃபேனஸ் எழுதுகிறார். இந்த எபிஃபேனஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன, அவன் ஒரு வெள்ளக்கார வரலாற்று ஆசிரியர், ரோம வரலாற்று ஆசிரியர். அன்னைக்கு வந்து நிக்கலோவை பார்த்தவர்கள் வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார். வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவானா, ஒரு ஊர்லேயும் போய் என்ன பண்ணுவானா, அன்பின் விருது நடத்துவாங்க. 10 லட்சம் பேர் வருவாங்க. எவ்வளோ பேர் வருவாங்க? கட்சி மாநாடு வந்துச்சு. அந்த அன்பின் விருந்தாளி அன்னைக்கு அவன் எப்படி என்ன சொன்னானா, என்ன எப்படி போதிச்சானா, அன்பின் விருந்தாளிக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம், மற்ற நாளாம் பரிசுத்தமா இருக்கும், மற்ற நாளாம் பாவம் செய்யக்கூடாது. எந்த பாவம் செய்ய, அன்பு விருந்தாளிக்கு என்ன பாவம்னா செய்ய. கர்த்தர் என்கிட்ட சொல்லியிருக்கார். அவன் சொன்னது அப்படிதான். ஆண்டவர் என்னோடு பேசினார், தம்முடைய தூதனை அனுப்பினார், கர்த்தரை என் முன்னாடி தோண்டி சொன்னார். அப்படிதான் சொன்னான். நிக்கலோ வரலாறு சொல்லுது. ஒரு நாள் லீவ் விடுப்பா என் பிள்ளைகளுக்கு, ஒரு நாள்
லீவோடு அன்னைக்கு என்ன தப்பு வேணா செஞ்சுக்கிட்டோம், என்ன பாவம் வேணா செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு புது ஒரு ஒரு கொள்கையை அவன் கொண்டு வந்தான். கர்த்தர் பேரை சொல்லி கர்த்தர் என்கிட்ட பேசிட்டார், நேரில் இறங்கி வந்தார், என் கையில இந்த திட்டத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அப்படிதான் அன்பின் விருந்துன்னு நடத்தினான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குடிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். அன்னைக்கு அந்த அன்பின் விருந்துல மனைவிகளை மாற்றிக்கொண்டார்கள். என்ன பண்ணாங்க? மனைவிகளை மாற்றிக்கொண்டார்கள். எபிஃபானியஸ் எழுதுகிறார், இவனுக்கு ரொம்ப ஒரு அழகான மனைவி இருந்தார், ஒரு கிரேக்க பெண். அவர் யாருக்கு? நிக்கலோ. தன்னுடைய மனைவியை யார் வேணா பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி வந்து பப்ளிக் ஆக்கிட்டான். இன்னைக்கு இங்க அன்பின் விருந்துல கூட்டம், அப்புறம் பயங்கர கூட்டம். அதனாலதான் என்னது கிச்சி கூட்டம். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் தான், 10 நாள்லாம் எப்படி ஆயிடணும்? பரிசுத்தமா ஆயிடணும். குடிக்கலாம், யாரையும் அடிக்கலாம், வெட்டலாம், குத்தலாம். இன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு இயக்கம் இருக்கு, அப்படி அவன் ஒரு குரூப் இருக்கான், அவங்களாம் ஒழிச்சிருச்சு அமெரிக்கா அரசாங்கம். இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி பண்ணி எங்கேயா ஆட்களை கொண்டுருவானுங்க. ஒரு குரூப் இருக்கா அமெரிக்காவில், சாங்டிபிகேஷன் கேட்டான். அவன் யாரெல்லாம் கொள்ளணும்னு நினைச்சிட்டு அவன் கொண்டுருவான். இந்த இயக்கத்தில் ஒழிச்சிட்டாங்க. அமெரிக்காவில் இருந்து ஒரு இயக்கம், இப்பெல்லாம் கட்டுப்பாடு கொண்டு வந்து டமாட்டமா சுற்றுவான். அவ்வளோ பக்திமான்கள், கிறிஸ்தவ பக்திமான்கள் சொல்றவனா நிக்கலோ மதம் அவங்களாம். நிக்கலோ தன்னுடைய மனைவியை மற்றவங்களுக்கு கொடுத்தான். அந்த கண்ணின் ஒரு நாளைக்கு மனைவிகளை மாற்றிக்கொள்ளலாம், ஒரு நாள் மாத்திரம். ஆனா மற்ற நாட்கள் எப்படி இருக்கணும்? வருஷத்தம் ஒரு நாள் மாத்திரம் லீவு. ஒரு நாள் மாத்திரம் ஆண்டவர் சொல்லிட்டாரு லீவு. அப்படிதான் கொண்டு வந்தான். அதனால கர்த்தர் சொல்றாரு, எப்பா அவை என்னுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவன் அல்ல, அவன் என் பேரு மதம். நம்ம புது கொள்கை, புது டாக்டரின்லாம் கொண்டு வரோம். அவங்கள நிறைய பேரை கிறிஸ்தவன் நினைச்சிட்டு இருந்தாங்க. நானும் அவங்க எப்படி பார்க்குறாரு, நிக்கலோவை வேறு மதமாக பார்த்தது மாதிரி இன்னைக்கு நிறைய பேரை வேறு மதமாக தான் பார்க்குறாரு. இன்னைக்கு கார்பரேட் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு டார்கெட் வைக்க வேண்டியது. இப்போ இவ்வளோ பேரை கூப்பிட்டு வாங்கினா அதுக்கு ஒரு டீம் செட் பண்ண முடியும். அரசியல்வாதிகள் தானே செய்கிறாங்க. நிறைய நெட்வொர்க் வச்சுருக்காங்க, ஆட்கள் பதவியில் இருக்காங்க. பெரிய ஒருத்தர்கிட்ட சொன்னால் அவருக்கு அங்கே சொல்லி ஆட்களை சேர்க்குறாங்க. அப்படி தானே ஒரு கார்பரேட் மாதிரி தானே இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு சில ஊழியர்கள் அப்படி தான் இருக்கு. கார்பரேட் தான் ஆவியில் ஊழியர் செய்வதில்லை. அவர்கள் எதில் செய்கிறார்கள்? மாம்சத்தில் வெள்ளத்தில் ஊழியர் செய்ய. அப்படிதான் நிக்கலோ பண்ண கூட்டத்தை ஷேர் பண்ணுறதுக்காக அப்படி செய்தான். ஆனால் அன்றைக்கு முதல் நூற்றாண்டுல வரலாறு என்ன சொல்லுது? நிக்கலோ தான் பெரிய ஊழியக்காரன். ஆனால் கர்த்தர் சொல்றார், நிக்கலோ வேறு மதம்னு சொல்றாரு. வெறும் எபிஃபேனஸ் மாத்திரம் இல்லை, நிறைய வரலாற்று ஆசிரியர் பதிவு செஞ்சிருக்காங்க. நிறைய வரலாற்று ஆசிரியர், இரேனியஸ் ஒருத்தர், ஹிப்போலிட்டஸ், இரேனியஸ், அதுக்கப்புறம் ஹிப்போலிட்டஸ், இதில் ரோம வரலாற்று ஆசிரியர். நிறைய வரலாற்று ஆசிரியர் பதிஞ்சிருக்காங்க. இவங்க மாத்திரம் இல்லை, ஏராளமான வரலாற்று ஆசிரியர்கள் அதை பதிஞ்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, அன்னைக்கு இந்த சபை தலைவர்களும் அதை வந்து எழுதியிருக்காங்க. அன்னைக்கு இந்த சபை தலைவர் கிளமெண்ட் போன்ற ஜெரோம் போன சபை தலைவர்கள்
அவன் பிசாசின் ஊழியக்காரனா இருந்திருக்கான். ஆண்டவர் சொன்னார், ஒரு என்ன சீசனாக இருக்கணும்னா என்னை பின்பற்ற என்ன பண்ணணும், சிலவை காஞ்சில் எடுத்துட்டு என்ன பண்ணணும், தன்னை கருத்து என்னை பின்பற்றுவாங்க. ஆனால் இவன் ஒரு புது மதத்தை கிரியேட் பண்ணிட்டேன் நிற்கிறோம். அன்னைக்கு ஆதி திருச்சபை அதை எதிர்த்தது. யோவானை எதிர்த்தார், பேதுரு எதிர்த்தாப்புல, யூதா எழுதுறான். அன்னைக்கு நல்ல ஊழியர்கள் அதை எதிர்த்தார்கள். அதுக்கு விரோதமாய் பேசினாங்க. இது தப்பு, ஒரு நாள் லீவு, கத்தர் பேரை சொல்லி அவன் சொன்னதுனால ஜனம் என்னைக்கும் பெரிய ஊழியக்காரன் என்ன சொன்னா நம்புவாங்க. அப்படிதானே? பெரிய ஊழியர்கள் டக்குன்னு ஒரு காரியத்தை சொன்னா என்ன சொல்றாங்க, ஒரு தேவதூதன் வந்தாயா, என்ன பண்ணான், ஒரு சூட்கேஸை கொடுத்துட்டு போயிட்டான். அது உள்ள லேப்டாப் இருந்தது. லேப்டாப் ஓப்பன் பண்ணா ஒரு ப்ராஜெக்ட். ஆண்டவரே பேசுறாரு ஸ்கிரீன்ல, தட்டா மை சன் ஹவ் ஆர் யூ அப்படின்னு பேசுறாரு. நல்லா இருக்கல கதை, நல்லா கூட விடுறாங்க. நீ அப்படி செய்யணும், இத்தனை ஏக்கர் இடம் வாங்கணும், துட்டு கேட்கணும், அவங்களெல்லாம் ஆசீர்வதிப்பேன். நம்மளால் உடனே பாரியா ஆண்டவரே தேவை நினச்சி கையில் ஒரு லேப்டாப் கொடுத்துருக்காங்கய்யா, இந்த லேப்டாப்பை திட்டம் இருக்கியா, அந்த அந்த லேப்டாப்லேயே ஆண்டவர் பேசுறாரியா, உடனே துட்டு கொடுப்பான். இன்னைக்கு அமெரிக்காவில் லூசுగా இருக்கான். ஒரு லூசு பையன் ஒருத்தர் இருக்கான். அவனை சொன்னான், சாவி பரலோக சாவி என்கிட்ட இருக்கு. பரலோக சாவி யார்கிட்ட இருக்கான், அந்த லூசு பையன்கிட்ட இருக்கான். அவன் பெரிய ஃபேமஸ் ஆனான். அவன் ஊழியர்கள்னு சொல்லிக்கிறான் தானே. இவ்வளோ ரூபா கட்டினீங்கன்னா புக் பண்ணிக்கலாம் பரலோகத்தை. எப்படி பரலோகத்தை புக்கிங். லூசு பயில கிறுக்கு பயில இதெல்லாம் உணவுக்குள்ளா இருக்கான். சாவி யாரும் வச்சிருக்காங்க, சாவி யானைகளுக்கு கத்தரை வச்சிருக்காங்க. இந்த பரலோகம் சாவி இவர்களை கொடுத்துட்டு இவர் டெண்டர் விட்டார் ஆண்டவர். இந்த கவர்மெண்ட் டெண்டர் விடுற மாதிரி இப்படிலாம் ஏமாத்துறான். ஆனால் அமெரிக்காவில் கிறுக்கு கூட்டம் கொஞ்சம் இருக்கு, பணத்தை கொண்டு வந்து கட்டுறான். பரலோகம் போனேன்னா நானா உங்களை திறந்து விடணும்யா, பணத்தை கட்டி புக் பண்ணுறான். அது மாதிரி தான் நிக்கிறோனை எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருந்தான். கர்த்தர் சொன்னார், அதான் கர்த்தர் சொன்னார், நிக்கிறோ மதத்தை நான் என்ன பண்றேன், நான் வெறுக்கிறேன். நிக்கிறோ மதஸ்தா கிரியை நீ வெறுக்கிறாய், அது உன்னிடத்தில் ஒன்று நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்குறார். கத்தனாமத்துக்கு சொத்தம். அப்போனா நம்ம வெறுக்கிறோம். இந்த மாதிரி ஆட்களை நம்மளும் என்ன பண்ணணும், கத்தர் வெறுக்கிறார், நம்மளும் என்ன பண்ணணும், வெறுக்கணும். அந்த ஆட்களை இவங்க நல்ல ஆட்களுங்க, அப்போ சொன்னாங்க ஒரு மாதிரி மிஷினரிமார்களுங்க அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா உன்னை மண்டையில் அடிப்பார். கரெக்ட் தானே? ஆண்டவர் யாரை வெறுக்கிறார், எந்த தப்பான கொள்கை, தப்பான டாக்டரின்ஸ் இதை சொல்ற ஆட்களை, கள்ள போதான்னு சொல்ற ஆட்களை வெறுக்கிறார். அவங்க வேறு மதம் தான் சொல்றார். கதனாமத்துக்கு சொத்தம். தொடர்ந்து நம்ம அடுத்த வகுப்புல தொடர்ச்சி. அப்போ ஏதாவது கேள்வி இருக்கா, நீங்க ஏதாவது கற்றுக்கொண்டீங்களா, ஏதாவது கற்றுக்கொண்டீங்களா சொல்லுங்க. இந்த கேள்வி இருக்கா? கேள்வி இல்லையா? புரிஞ்சுதா? ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வேதத்தில் உள்ள மகத்துவங்களை மறுபடியும் ஒரு விஷயம் நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை நீர் திறந்தீர். உங்களுடைய தாசனை கொண்டு எங்களோடு நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, ஆதி காலத்திலே 1ஆம் நூற்றாண்டிலேயே அந்த நிக்கோலாஸ் மதத்தை குறித்து சொல்லப்பட்டது. நிக்கோலா என்ற மனிதன் தனக்காக லட்சக்கணக்கான மக்களை சேர்த்து கொண்டு ஆண்டவரே அவன் செய்த ஆண்டவரே கிறிஸ்துவுக்கு புறம்பான, வேதத்துக்கு புறம்பான அசுத்தமான காரியங்களை எல்லாம் குறித்து நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே, இப்பொழுது எங்கள் நாட்களிலும் நாங்கள் வாழ்கிற இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே வெவ்வேறு தேசங்களிலே இப்போ அமெரிக்காவிலே போய் ஒருத்தன் இருக்கிறான். அவன் பரலோகத்திற்கு தன்னிடத்திலே சாவி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறான். இப்படி மக்களை ஆண்டவரை பொய்யும் புரட்டுமாய் சொல்லி மக்களை நம்ப வைக்கிற அநேக ஆண்டவரை திசை திருப்புகிற, உண்மையான சத்தியத்திற்கு புறம்பாய் பேசுகிற
ஆண்டவரே அநேகரை இந்த நாட்களிலும் ஆண்டவர் நாங்கள் காண்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எங்களுக்கு நீர் போதித்திருக்கிறீர். அவர்களை விட்டு விலகு என்றெல்லாம் வேதம் சொல்கிறது. எச்சரிப்பின் செய்தியை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்திலும் இந்தியாவிலும் கூட அநேகர் அப்படி இருக்கிறார்கள். ஆண்டவரே, அநேக புறமரஸ்தவர்கள் செய்கிறார்கள். அப்படி போல ஆண்டவரை மரியாதை விக்கிரகத்தை வணங்குகிற மக்கள் லட்சக்கணக்கான ஜனங்களை திசை திருப்புகிறார்கள். ஆண்டவரே, தன்னுடைய சுய லாபத்துக்காக மக்களை வஞ்சிக்கிறார்கள். வஞ்சிக்கிற ஆவி இந்தியாவிலே எல்லா இடங்களிலும் பெருகி இருக்கிறது. நாங்கள் கடந்த வாரத்திலே செய்தித்தாளிலே ஆண்டவரை படித்த அந்த செய்தி எங்களை மிகவும் ஆண்டவரை அது அதிர்ச்சிக்குள்ளாகிறது. ஆண்டவரே, நூற்றுக்கணக்கான மக்கள் செத்து போகிற அளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவரை கண்மூடித்தனமாய் விக்கிரக ஆராதனையிலே மனுஷனுடைய பொய்யான வார்த்தைகளை நம்பி அவன் காலடி மண்ணை எடுப்பதற்காக அவர்கள் ஒருத்தருக்கொருவர் ஏறி மிதித்து ஒரு முண்டி அடித்துக் கொண்டு போனதிலே அநேகர் செத்து மடிந்தார்கள். ஆண்டவரை, இப்படிப்பட்ட அசுத்தமான அருவருப்பான கிரியைகளை செய்கிற அருவருப்பான அசுத்தாவிகளை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் எதிர்க்கிறோம். அவைகளுக்கு என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை நாங்கள் கட்டுகிறோம். ஆண்டவரை, இந்தியாவில் அப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்கள், அசுத்தமான விக்கிரக ஆராதனைக்காரர்கள் எழும்பி இருக்கிறார்கள். ஆண்டவர், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் கூட அசுத்தமான காரியங்கள், வேதத்திற்கு புறமான காரியங்கள், பரலோகத்திற்கு சாவி அதற்கு திறவுகள் இடத்தில் உண்டு என்று சொல்லுகிற மனுஷர்கள் எழும்பியிருக்கிறார்கள். பணத்துக்காக ஆசைப்பட்டு பண ஆசை பிடித்தவர்களாய் மக்களுடைய புகழை பெறுவதற்காக அருவருப்பான காரியங்களை கேள்விப்படுகிறோம். என் ஆண்டவர் இயேசு எங்கள் தேசத்தை ரட்சிக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். இந்தியாவை நேசிக்கிற எங்கள் ஆண்டவர், அருவருப்பை வெறுக்கிறவர், அசுத்தத்தை வெறுக்கிறவர், விக்கிரகாராதனை வெறுக்கிறவர், சுயநலத்தை வெறுக்கிறவர். ஆண்டவரே, உம்மை பின்பற்றுகிறவன் அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். அதையும் நாங்கள் இன்றைக்கு இப்படி வேதத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். இப்படி தாசனை கொண்டு அநேக காரியங்களை ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் விளங்கிக் கொள்ளும்படி எங்கள் கண்களை நீ திறந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எந்த காலத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்களை செய்கிற அருவருப்பான விக்கிரக ஆராதனைக்கு வழிநடத்துகிற மக்களை ஆண்டவரை நாங்கள் கண்டிருக்கிறோம். நிக்கோலாஸ் மதத்தினரை நான் வெறுக்கிறேன் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறேன். எபேசு சபைக்கு சொன்ன அந்த செய்தியை ஆண்டவர் இன்றைக்கு நாங்கள் கேட்டோம். சபை சரித்திரத்திலே ஆண்டவரே 7 சபைக்கு நீ சொல்லுகிறதை நாங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவரே, இன்றைக்கு அவைகள் எங்களுக்கு ஒரு நல்ல பாடமாய் அமைந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனையை விட்டு விலகுங்கள் என்று வேதத்திலே ஆண்டவரின் எச்சரிப்பு கொடுத்திருக்கிறேன். நிக்கோலாஸ் மதத்தினரை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரை, அன்றைக்கு வேதத்திலே அவர்கள் தெரிந்து கொண்டது 7 பேரில் ஒருவன் நிக்கோலாஸாக இருந்திருக்கிறான். ஆனாலும் அவன் ஆண்டவரே உம்மை விட்டு ஜனங்களை தன்வசமாய் திருப்புகிற அசுத்தமான காரியத்தில் ஈடுபட்டான். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாங்கள் விலகி இருக்கும்படி இன்றைக்கு எங்களுக்கு எச்சரித்திருக்கிறோம். இந்த எச்சரிப்பின் செய்திக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்படி தாசனை கொண்டு எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வாரந்தோறும் எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறீர். ஆண்டவரே, வேதத்திற்கும் ஆண்டவரை இன்றைக்கு நடக்கிற சம்பவங்களுக்கும் எத்தனையோ வித்தியாசமான ஆண்டவரை காரியங்கள் இருக்கிறது. வேதத்தை புறப்பு ஆண்டவரே அதை வேத புரட்டர்களாய் அநேகர் இருக்கிறார்கள், எழுப்பி இருக்கிறார்கள். சுய லாபத்துக்காக செய்கிறார்களை நாங்கள் என்ன கண்டு கொள்ள ஆண்டவரே, உம்முடைய ஆடுகளா இருக்கிற நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சத்தத்துக்கு மாத்திரம் செவி கொடுக்கிறவர்களா இருக்க உம்முடைய கர்த்தர் உதவி செய்கிறாங்க. உம்முடைய சத்தத்துக்கு மாத்திரம் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்ட எங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை போதுமானதா இருக்கிறது. எங்களை நீ தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பமாய் அறிந்திருக்கிறீர். இந்த நாளிலும் இந்த ஆலயத்திற்குள்ள வந்திருக்கிற எங்களுக்கு நீர் பேசின எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படி தாசனை கொண்டு இன்னும் அதிகமான காரியங்களை விளங்கிக் கொள்ள கர்த்தர் வேதங்களை எங்களுக்கு விளக்கி காட்டுவீராக. வேதத்துள்ள மறைபொருளை விளங்கிக் கொள்ளும்படி இப்படி தாசனை பயன்படுத்தி வருகிறீர்கள். கடந்த வாரத்தில் ஒரு வியாதியா இருந்த பொழுது நீங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் சுகம் கொடுத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை, ஜெபத்துக்கு பதில் கொடுத்தீர். மறுபடியும் இந்த வாரம் எங்கள் மத்தியிலே வந்து தன்னுடைய பலவீனத்தின் நிமித்தமும் ஆண்டவரை அதை பொருட்படுத்தாமல் ஆண்டவருடைய வசனத்தை போதிக்கிற அந்த வேலையை அவர் கருத்தாய் செய்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இவர் கொடுத்துட்ட அந்த கிருபைக்காக, தாளந்துக்காக, வேத வசனத்தை உள்ளதை உள்ளபடியே போதிக்கிற அந்த கிருபைகளுக்காக ஆண்டவர் வேத புரட்டர்களை இனம் கண்டு கொள்ளும்படி எங்களுக்கு அதை விலகி காண்பிக்கிறதுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படி தாசனை இன்னும் எல்லாமே பயன்படுத்தும். ஆண்டவரே, அவருடைய தொண்டையில் இருந்து அந்த வேதனை நீங்கும்படி உதவி செய்தீர். ஆண்டவரே, இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் சுகமாகும்படி செய்தீர். ஆண்டவரே, நாங்கள் இந்த சபையாய் நாங்கள் அவருக்காக ஒருமித்து ஜெபித்த ஜெபத்துக்கு நீ பதில் கொடுக்கிற ஒரு ஸ்தோத்திரம். நீ ஜெயம் கொடுக்கிற தேவன், நீ சுகம் கொடுக்கிற தேவனும் தம்முடைய ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி ஊழியக்காரனை சுகப்படுத்தி கொண்டு வந்து எனக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சபையாக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்.
ஆண்டவரே அவருடைய தொண்டையில் இனி அப்படிப்பட்ட வியாதி வரவே கூடாது. ஆண்டவருடைய வசனத்தை போதிக்கும் பொழுது, உடைய வார்த்தை ஜனங்களுக்கு எடுத்து பேசும் பொழுது பிசாசான அவருடைய தொண்டையை அன்றைய தொடாதபடிக்கு காத்துக்கொள்ளும். ஆண்டவரே அந்த இன்ஃபெக்ஷன் வரவே கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உண்டாகிற சுகத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் தொடர்ந்து வந்து ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையை இங்கே ஊழியம் செய்ய கர்த்தர் இன்னமும் வாய்ப்புகளை காலங்களை கர்த்தர் தருகிறாங்க. இன்றைக்கு நடந்த இந்த ஜெப வேளையில இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்தில் நாம மகிமைப்பட்டதை துதிக்கிறோம். இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆண்டவரே வேதத்தை விளக்கி காண்பித்தீர். இந்த இடத்துல இந்த வேத தியான கூட்டம் நடப்பதற்காக இந்த ஆலயத்தை திறந்து கொடுக்கிற தாசனுக்காக ஸ்தோத்திரிக்கிறார். அருமையான உடைய தாசனாகிய ஆண்டவருடைய சொர்ணப்பன் ஆண்டவருடைய பாஸ்டர் அவர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறார். அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதியும், செழித்திருக்க பண்ணும், வாழ்ந்திருக்க பண்ணும். ஆண்டவரே இன்னும் அநேகர் வந்து இந்த இடத்துல இப்படி சத்தியத்தை அறிந்து கொள்ள, வேதத்தை ஆண்டவர் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாய் விதமாய் அறிந்து கொள்ள, அதை சரியான விதத்திலே ஆண்டவரை நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் இன்னும் நாட்களை எங்களுக்கு தருகிறாங்க. ஆண்டவரே இந்த நாளிலும் நீர் கொடுத்த நல்ல இந்த வெளிப்பாட்டுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க வரைக்கும் இந்த கிருபை எங்களோடு இருப்பதாக, உடைய இறக்கங்கள் எங்களுக்கு உண்டாவதாக, எங்கள் சூழ்நிலை எல்லா தீமைக்கு விபத்துக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் இந்த வாரம் வந்தவர்கள் தவறாமல் மறுபடியும் அடுத்த வாரம் வர இன்னும் ஆண்டவரின் அநேகர் புதிய ஆண்டவரை ஆத்துமாக்கள் வந்து அவளோடு உடைய வேதத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் அருள் செய்கிறாங்க. அதை தாழ்த்தின் கடன்களை கொடுக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் கிருபை உண்டாகட்டும். ஆண்டவரே இந்த இடத்துல உடைய மகிமையான பிரசனம் இருக்கிறது. நீங்கள் கர்த்தர் நீர் பேசுகிறீர் எங்களோடு. ஆண்டவரே பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக, ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை மறுபடியும் நாங்கள் சந்திக்க வரைக்கும் அது கிருபைகளோடு இருப்பதாக, உடைய இறக்கங்களை எங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஆண்டவரை உமக்கு ஒருவருக்கே சகல மகிமையை துதி கனம் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.